உலக கிரிக்கெட்ல பெரிய எதிர்பார்ப்புக்குரிய 2 டீமான நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா இவங்களுக்கு இடையிலான ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓவல் மைதானத்தில் நேற்று நடந்தது. இந்த மேட்ச்ல அசுரத்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை ஆஸ்திரேலியா வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள முதல் T20 மேட்ச்ல அடிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் லீடிங்ல 1-0 அப்படின்ட்டு லீடிங்ல இருக்கிறாங்க. ஒரு அசுரத்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நேற்று ஆஸ்திரேலியா வெளிப்படுத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க சீரீஸ்ல முன்னிலையில் இருக்காங்க. 3 T20 தொடரில் பார்த்தீங்கன்னா 1-0 அப்படின்ட்டு முன்னிலை வகிக்கிறது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஆஸ்திரேலியா அணி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மிச்சில் மார்ஷோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவலாகவே இருந்தது நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாமே நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க தெளிவாக வீடியோவில் போயிடலாம். நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா 3 மேட்ச் கொண்ட T20 இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவரில் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. பிச் நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷனால எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கும் தெரியும், நியூசிலாந்துக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணார் மிச்சில் மார்ஷ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் அமைஞ்சதுன்னே சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்து தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. டிம் சைபர்ட், டெவான் கான்வே, சாம்பன் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெவிலியன் திரும்பினாங்க. 6 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் இழந்து தத்தளிச்சாங்க. அப்போதான் ஒரு நன்றி கொடுத்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற இன்டர்நேஷனல் மேட்சை டெபியூ பண்ணுறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ராபின்சன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நான் கேமை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் நிலச்சி நின்று ஆட ஆரம்பிச்சாரு. டெபியூ பண்ண முதல் மேட்ச் ஒரு அருமையான 100 பதிவு பண்ணாரு. 106 ரன் அடிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா 5 6 6 பவுண்டரியோட நல்ல ஒரு சைக்கிளட்டோட இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாரு. இவருக்கு பக்க பலமா பாத்தீங்கன்னா நம்ம டேரில் மிச்சில் இவருக்கு பக்க பலமா ஒரு 30 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணார். ஓவராலா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 6 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்து தத்தளிச்சு நியூசிலாந்தை ஒரு கட்டத்தில் நல்ல ஸ்கோர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். 181 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்துகிட்டு போனார். அதுக்கு முக்கியமான காரணம் ராபின்சனோட அதிரடி பேட்டிங் மட்டும்தான். அது மட்டும் அருமையான ஒரு 100 வெளிப்படுத்தினார். ஓகே, 182 ரன் அடித்து அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பித்த ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கம் சிறப்பாக இருந்தது. எஸ்பெஷலி மிச்சில் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் இவங்களோட அதிரடி சும்மா வெறித்தனமாக இருந்தது. சும்மா ஒரு அசுரத்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லணும். எஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் மிச்சில் மார்ஷ் ஒரு மரண அடிச்சாரு. நியூசிலாந்து பவுலர்கள் யாராருமே யாரா இருந்தாலும் எனக்கு என்ன கவலையே கிடையாதுன்ட்டு சும்மா கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு பக்கமா டிராவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவரு ஒரு சைடு போட்டு பொழந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது. இவங்க 2 பேர்த்தோட அதிரடி மற்றும் டிம் டேவிட் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மேட்ச் ஈஸியாக முடிச்சாங்க. ஆனால் வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் ஆஸ்திரேலியா இழந்தாங்க. 16.2 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் 4 ஓவர் கையில் இருக்கும்போது இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அசுரத்தனமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மிச்சில் மார்ஷ் கிடைச்சது. 9 பவுண்டரி 6 6 85 ரன் சும்மா மரணடி காமிச்சார் அந்த மனுஷன். அந்த ஒரு மனுஷனால தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியாக அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் 1-0 அப்படின்ட்டு லீடிங்ல இருக்கிறாங்க. அது அவங்க ஊர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நியூசிலாந்துல போய் இந்த சீரீஸை விளையாடுறாங்க. அவங்க ஊர்ல அவங்களே அடிச்சு 1-0 அப்படிங்கிற முன்னிலையை வகிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சந்துரு 6 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மிச்சில் மார்ஷோட அதிரடி ரொம்ப முக்கியமா இருந்தது. ராபின்சன் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டெபியூ பண்ணி ஒரு அருமையான 100 பதிவு பண்ணி பிளஸ் டீம் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போய் அவரோட அதிரடி வீணா போச்சு. அவரோட சதவும் இந்த மேட்ச் வீணா போச்சுன்னே சொல்லும். பிளஸ் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.